2022 அதாவது 21 இந்த ஆட்சி வருகிறது. முதல் பட்ஜெட்டை போட்டுட்டு 2வது பட்ஜெட் போடுற நேரத்தில் நமது அன்றைய நிதியமைச்சர் அதாவது தமிழகத்திற்கே இவர் வந்து எங்கேயோ தூக்கி சென்று விடுவார், இவரை போல ஒரு பொருளாதார நிபுணர் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அந்த நேரத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுக்குறார். அதில் என்ன சொல்கிறாருனால், தமிழகத்தில் டாஸ்மாக் போன்றவற்றில் எக்ஸைஸ், கலால் வரி இவைகள் கணக்கில் வராமல் வெளியே லீக்கேஜ் என்ற வார்த்தையை சொல்கிறார், தனியார் பாக்கெட்டுகளுக்கு செல்கிறது. இது எவ்வளவு என்று கணக்கு பார்த்தால் டாஸ்மாகில் மட்டுமே தமிழகத்தின் மொத்த ஜிடிபின்னா ஆக்சுவலாக இது அதாவது உற்பத்தி திறன். இப்போ ஒரு பாக்கெட் இது ஆச்சி மசாலான்னு வச்சுக்கோங்க, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அவருக்கு கொடுக்குறேன், அவர்கிட்ட போகுது, நீங்கள் கடைசியாக வாங்குறீங்கன்னா 4 தடவை கணக்காகும். அதனால் அப்படிப்பட்ட உற்பத்தி திறன் கொள்ளளவு ஜிடிபியில் 2-3% ஜிடிபி 27 லட்சம் கோடிகள், இவங்க 85க்கு கொண்டு போகணும் 1 ட்ரில்லியன் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 27 × 2% போட்டிங்கன்னா வருடத்திற்கு 54,000 கோடிகள், 3ன்னு போட்டால் 78,000 கோடி 81,000 கோடிக்கு போகும்.